சூப்பரும் போயிட்டே இருக்கு. அந்த கேமரா தாக்கு போட்டு விடா. டேய் கேமரா ரெடி பண்றா. டேய் கேமரா ரெடி பண்ண சொல்றாங்கல்ல. போட்டோ எடுக்கலாமா? எடுக்கலாம் பாஸ். உள்ள போங்க. டேய் தம்பி, போட்டோ எடுக்க ஆள் வந்திருக்காங்க பாரு. சார் சில்ட்ரன் பண்ணுங்க. ஸ்மைல். சார் கொஞ்சம் தள்ளியாங்க. ஸ்மைல். வேலை பார்க்கறான் அவன். காதும் கேட்கலாம். நான் அவனை சொன்னா அவன் சொல்றான் பாருங்க கஸ்டமர் வந்து போட்டோ பிடிக்குன்னு சொல்லி போறாங்க. உனக்கு என்னதான்டா பிரச்சனை? ஏன்டா அவனை குறை சொல்லிட்டே இருக்க? சொல்றதையும் காதுலயே கேட்க மாட்டேங்கிறான். சரிடா, அவனுக்கு காது கேட்கலன்னா அவனுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணு. எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதே இடத்துல நீ இருந்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு காது கேட்கலன்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தா உன் மனசு எப்படி இருக்கும் சொல்லு? உன் கேரக்டர்ல அவன் இருந்தானா, நீ அவன் கேரக்டர் இருந்தா உங்க 2 பேருக்குள்ள எப்படி இருக்கும்? உன்னை யாராவது டாமினேட் பண்ணிட்டே இருந்தா உனக்கு புரியுமா? எதுக்கு டாமினேட் பண்ற? தெரியாத விஷயத்த 4 பேர் சொல்லி கொடுக்க கத்துக்க, புரியுதா? அதே மாதிரி யாரோட ஊனத்தையும் வந்து கேலி பண்ணக்கூடாது. அவனுக்கு காது கேட்கல, கேட்குது. உன்னால நல்லா பேசுறதுக்கு கடவுள் வாய் கொடுத்துருக்காருல, நல்லா பேசி அவனுக்கு சொல்லி புரியுதா? இனிமே அது மாதிரி பண்ணாது. தம்பி நல்லா எடுத்திருக்கான்ப்பா. நல்ல வேலைக்காரனை கூட வச்சிருக்க. ரொம்ப நன்றி சார். வாங்க மறுபடியும். கண்டிப்பா. பாத்தியாடா? சரிம்மா. அதான் உனக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுவோம்.